वेलचेरी लोकल मार्ग चेन्नई बीच प्लेटफॉर्म नंबर 2 से 17:45 पर रवाना होगी. சென்னை கடற்கரை எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கிடையே 4வது ரயில் வழித்தடம் அமைக்கும் பணியின் கழுகு பார்வை காட்சிகள்தான் இவை. சென்னை மாநகர மக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்து வரும் சேவைகளில் முக்கிய பங்காற்றி வரும் ரயில் சேவைகளில் சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவையும் ஒன்று. சென்னை மக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்து வந்த இந்த ரயில் சேவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாற்றம் கொண்டுவரப்பட்டது. சென்னை கடற்கரை மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களுக்கிடையே 4வது ரயில் வழித்தடம் அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளவிருப்பதால் சென்னை வேளச்சேரி கடற்கரை இடையிலான பறக்கும் ரயில் சேவை சிந்தாதிரிப்பேட்டை வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்தது. மேலும் இந்த பணிகள் 7 மாதங்களில் முடிக்கப்பட்டு வழக்கம் போல பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் எனவும் முன்னறிவிப்பாகவும் அறிவித்தது தெற்கு ரயில்வே நிர்வாகம். புதிய ரயில் வழித்தடம் அமைக்கும் பணியால் வேளச்சேரியில் இருந்து கடற்கரை வரை பறக்கும் ரயிலில் பயணம் செய்வோர் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி செல்கின்றனர். இவர்களின் சிரமத்தை குறைக்க சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து கடற்கரை, சென்ட்ரல், பிராட்வே உள்ளிட்ட இடங்களுக்கு 20 நிமிட இடைவெளியில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சீரான இடைவெளியில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் ஓரளவிற்கு சிரமம் குறைந்ததாக ரயில் பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் பயண நேரம் அதிகம் ஆவதாகவும் இதனால் பணிக்கு செல்ல காலதாமதம் ஆவதாகவும் ரயில் பயணிகள் புகார் கூறுகின்றனர். இங்கேருந்து சென்ட்ரல் இருந்து இங்கே ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் இருக்குது. பட் 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. நடுவில் வேறு பஸ்ஸில் ஏறினோம்னா நடுவில் அவங்க டிக்கெட்டுக்காக போட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பணி முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப கஷ்டமாக சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்கோம். 7 மாதங்களில் பணிகள் முடிவடைந்து விடும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருந்த போதிலும் தற்போது ஓராண்டை கடந்தும் பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் பயணிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இரவு 8:30 மணிக்கு மேல் பேருந்து வசதி சீராக இல்லாததால் வீட்டிற்கு செல்ல சிரமம் ஏற்படுவதாகவும் குறிப்பாக பெண்கள் கடும் இன்னல்களை சந்திப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. சில நேரங்களில் பேருந்து கிடைக்காத போது ஆட்டோவில் செல்லும் சூழல் ஏற்படுவதால் கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். 9:30க்கு இருக்க வேண்டியது நாங்கள் 11 o'clock தான் போகிறோம். இங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி திருப்பி நாங்கள் அங்கே போய் திருவான்மூரில் இறங்கி திருவான்மூருக்கு போக வேண்டியதாக இருக்குது. நாங்கள் அங்கே எக்மோரில் ஏறி இங்கே வந்து இறங்குவோம், திருப்பி இங்கேருந்து நாங்கள் போயிடுவோம். அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து சிந்தாதிரிப்பேட்டைன்னு பிறகுது திருப்பி நாங்கள் பஸ் ஏறி திருப்பி ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதாக இருக்குது. நிறைய செலவு தான் ஆகுது. செலவுன்னு பார்க்க முடியல, ஏன்னா ஆஃபீஸ் முக்கியம் இல்லையா. சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி மீண்டும் பேருந்தில் செல்வதால் செலவு கூடுவதாகவும் இணைப்பு ரயிலில் செல்வோருக்கு பெரும் சிரமமாக இருப்பதாகவும் கவலை தெரிவிக்கும் பயணிகள் கல்லூரி, அலுவலகம் செல்வோர் 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே வீட்டை விட்டு கிளம்ப வேண்டியிருப்பதாக கூறுகின்றனர். நான் 2.5 மணி நேரம் போகிற ட்ராவல் 3 மணி நேரம் ஆகுது. இதனால் 3 மணி நேரம் ஆகுது எனக்கு. நான் வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 8-9 ஆகுது. நான் வீட்டிலேருந்து 5:30 மணி கிளம்புறேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரமாக 7 மாதத்தில் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னும் முடிக்கல. 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் முடிக்கல. புதிய வழித்தடம் அமைக்கும் பணி தொடங்குவதற்கு முன்பாக 10 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டு வந்த பறக்கும் ரயில்கள் தற்போது 30 நிமிட இடைவெளியில் இயக்கப்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர் பயணிகள். டைம் பிரகாரம் வந்து ட்ரெயினுக்கு வந்தால் பஸ் வர மாதிரி பஸ்ஸு சுற்றி வந்து வண்டி போயிடுது. மொத்தத்தில் புதிய ரயில் வழித்தட பணியை முடித்து கடற்கரை வேளச்சேரி இடையிலான பறக்கும் ரயில் சேவையை விரைவில் தொடங்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.